கடவுள் எசாயா இறைவாக்கினர் 66:13 சொல்லுகின்றார், தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் கடவுள் எந்த அளவிற்கு ஆறுதல் நிறைந்த கடவுள், இரக்கம் நிறைந்த கடவுள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு தேற்றுகின்றாரோ அதே போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆறுதல் அளிக்கும் இறைவனாக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரிகள் மிக அழகாக அதை வெளிப்படுத்துகின்றது. என்னுடைய மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள் என்று ஆண்டவர் கடவுள் இந்த எசாயா இறைவாக்கினர் வழியாக குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல், இதோ இந்த இஸ்ரேல் மக்களுடைய துன்பங்கள் அனைத்தும் துடைக்கப்பட்டு விட்டன, இந்த இஸ்ரேல் மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் துடைக்கப்பட்டு விட்டன, அவர்களுடைய கண்ணீரும் கவலையும் தூர எரியப்பட்டு விட்டது, இனி அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்பதை கடவுள் எடுத்து சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆறுதல் அளிக்கக்கூடிய கடவுள் நான் என் மக்களோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய கடவுள் ஆறுதல் அளிக்கும் கடவுள், நம்முடைய கடவுள் அரவணைக்கின்ற கடவுள், அன்பு செய்கின்ற கடவுள். நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது ஓடோடி வந்து நாம் அழைப்பதற்கு முன்பாகவே நம்மை அரவணைத்து தேற்றுகின்ற இறைவன் நம் இறைவன். நம்மை விட்டு ஒருபோதும் விலகாமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மோடு இருந்து நம்மை தேற்றி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு கடவுள். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு இறையரசை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே மார்த்தா மரியா இவர்கள் இருவரும் தங்களுடைய சகோதரன் லாசர் நோயுற்று இருக்கிறான் என்பதை ஆண்டவர் இயேசுவிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக என்று ஆள் அனுப்புகிறார்கள். அந்த ஆள் வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், லாசர் நோயுற்று இருக்கிறார் என்று. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறை பணியை அங்கே செய்து முடித்துவிட்டு தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகின்றார், வாருங்கள் நாம் போய் லாசரை பார்ப்போம் என்று. உடனே சீடர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுதுதானே அந்த ஊரிலே உம்மை கல்லால் எறிய முற்பட்டார்கள், உம்மை கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று மக்கள் அங்கே ஆவேசமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் அங்கே செல்வது சரியில்லை, வேண்டாம் என்று சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை தடுக்கிறார்கள். ஆனால் இருந்தும் ஆண்டவர் இயேசு, வாருங்கள் நாம் அங்கே செல்வோம், லாசரை நான் எழுப்ப வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். சீடர்கள் அப்பொழுது கூட ஆண்டவர் இயேசுவை அனுமதிப்பதாக இல்லை. ஆனால் புனித தோமையார் சொல்லுகின்றார், வாருங்கள் நாம் அவரோடு செல்வோம், இறக்க நேர்ந்தால் அவரோடு சேர்ந்து இறந்து விடுவோம் என்று தோமையார் சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடாப்பிடியாக இருக்கின்றார். என்னுடைய நண்பன் லாசர் அங்கே இறந்து விட்டான், என்னுடைய மக்கள் மார்த்தா மரியா அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள், துன்பத்தில் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய துயரத்தை போக்க அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க நான் அங்கே செல்ல வேண்டும் என்பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதியாக இருக்கின்றார். கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து லாசரை பார்க்க செல்லுகின்றார். அங்கே சென்று அவர்களோடு இருந்து அவர்களுடைய துன்பத்திலே பங்கெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த லாசருக்கு உயிர் கொடுக்கின்றார். அதுதான் நம் கடவுள். நம் கடவுள் நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது தூரத்தில் இருந்து பார்ப்பவர் அல்ல. நாம் துன்பத்தில் இருந்தால் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கின்றவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நம்மை அந்த இடத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த துயரத்திலிருந்து நமக்கு ஆறுதல் அளித்து நம்மை தேற்றக்கூடிய கடவுள் நம் கடவுள். நம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த அளவிற்கு நாம் துன்பத்தில் இருந்தாலும், துயரத்தில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், நம்முடைய கவலைகள் அனைத்தையும் போக்கி நமக்கு ஆறுதல் அளித்து நம்மை அரவணைக்கக்கூடிய கடவுள். புனித பவுலடியார் குறிப்பிடுகின்றார், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், ஆறுதல் அனைத்துக்கும் அவரை ஊற்றானவர், நாம் அவரை போற்றுவோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், எங்களுடைய எல்லா துன்பங்களிலும் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய கடவுள் அவரே. எங்களுக்கு எல்லா துன்பங்களிலும் ஆறுதலாக இருந்ததால் நாங்கள் உங்களுடைய துன்பங்களில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றோம் என்று புனித பவுலடியார் கொரிந்து நகர் மக்களுக்கு சொல்லுகின்றார்.
ஆக கடவுள் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாம் இறைவனிடமிருந்து ஆறுதலை பெறுகின்றோம். இறைவன் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார். இறைவன் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து நம்மை தேற்றி அரவணைத்து பாதுகாக்கின்றார். நாமும் நம்மோடு உடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் சகோதரிகளுக்கு அதே ஆறுதலையும் அதே அன்பையும் அதே கனிவான மொழியையும் நாம் கொடுக்க வேண்டும். யாராவது துன்பத்தில் இருக்கின்றார்கள் என்றால் நம்மால் முடிந்த வரையில் அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருப்போம். அதை தான் இறைவன் எதிர்பார்க்கின்றார். இறைவன் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார். நாம் மற்றவர்களுக்கு, நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். ஆமீன்.